நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி. காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு. இது காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. ஆணி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதம். ஏன்னா இலை உதிர்காலம்லாம் முடிந்து நல்ல ஒரு இலைகள்லாம் அப்படி செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் சூரியன் வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். இவங்களுடைய அதிபதி புதன். இந்த ராசிக்கு மேஷம், துலாம், கும்பம், சிம்மம், தனுசு இதெல்லாம் நட்பு ராசியாக அமையும். மற்ற ராசிகள்லாம் கொஞ்சம் பகை ராசியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பகை அப்படின்னு ஒன்னே இவங்களால நமக்கு எதிரியாக இருப்பாங்களோ, ஒருவேளை இவங்களால நமக்கு பிரச்சனை வருமோ, ஒருவேளை இவங்களால நமக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பகை ராசி அப்படின்னா பெரும்பாலும் அவங்களால உதவி செய்யணும்னு நினச்சா கூட உதவி செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு அமையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பவர்கள் நல்ல உயரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சதைப்பிடிப்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் மெலிந்த உடல் உடையவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருகின்ற வாரம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசியில் உள்ள குரு வக்ரகம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் நேரடிய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற வாரத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்குற விஷயம் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட நிரந்தர வேலை வேணும், நிரந்தரமாக பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயலில் கூட ஒரு வேகம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. பொதுவாகவே நீங்கள் சுறுசுறுப்பான ஆளுங்க தான். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கடந்த சில வாரமாக இருந்தீங்க. அந்த சோம்பேறித்தனம்லாம் போய் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக தென்படுவீங்க. நல்ல ஒரு வேகம் அதிகரிக்கும். வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல லாபத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கரைந்த சேமிப்பெல்லாம் மறுபடியும் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வருமானம் வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் இருந்த அந்த பிரச்சனை வருகின்ற நாட்களில் சரியாகும். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலர்லாம் கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வரும். கூட்டு தொழில் செஞ்சிங்கனாலும் உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாங்கள் சொன்ன நட்பு ராசிக்கு கூட நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு, வெளியூருக்கு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற வாரத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலை மாறுதல் செய்யலாமா, அல்லது வேறு இடத்துக்கு எங்கேயாவது போய் குடிபெயர்ந்து அங்கேருந்து வேலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒரு சில மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்தி கிரக அமைப்புகள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா தொடங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேலை தேடிட்டு இருக்கிற மாணவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. விளையாட்டெலாம் ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க. அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மிதுன ராசி
ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். சகோதரராலேயோ அல்லது சகோதரியாலேயோ ஏதாவது மன உளைச்சல் இந்த வருகின்ற வாரத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. ஏதாவது வாக்குவாதம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தடைப்பட்டு நின்று அந்த வீட்டு வேலையில் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் தொடங்குவீங்க. முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அதோடு கூட வயதானவங்க உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் வரும். கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு விதமான பய உணர்வு இந்த காலகட்டத்தில் வரும். ஆரோக்கிய ரீதியாக வயதானவங்க யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வரன் தரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் போய் கேளுங்க. கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த பதவி உயர்வு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு கூட இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களையும் சரி உங்களுடைய சன்னதியும் சரி காக்கக்கூடிய தெய்வம். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தங்கம் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட வாழ்க்கை துணையால் ஒரு சில சங்கடங்கள் கடந்த சில நாட்களில் ஏற்பட்டிருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப காரியமோ அல்லது ஒரு சுபிச்சமான நிலையோ இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உறவுகளால் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ வீண் வாக்குவாதமோ கொஞ்சம் வரலாம். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அரசு வழி அல்லது அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். புதிய தொழில் தொடங்குங்க. அதற்கான முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே ஒரு சில புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அரசாங்க வேலையே கிடைக்கும். இந்த வேலைக்காக முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அதோடு கூட
ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.